வணக்கம் நண்பர்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி தொடர்ச்சியாக 2014 19 வரலும் ஐடி விங்கில் இணைத்துக் கொண்டு 2019 தேர்தலுக்காக பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நியமிக்கப்பட்டார். அவருடன் சேர்ந்து 2019 தேர்தலை பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளராக அந்த பணியை செய்து முடித்தார். 2019 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்படி வெற்றி பெற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திராவிட மாடல் என்பது மக்களுக்கு பொய்யாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி அவர் நன்றாக தெரிந்து கொண்ட தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அரசியல்வாதியாக அவதாரம் எடுக்க முடிவு செய்துவிட்டார். ஏன்னா திமுக பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அப்படிங்கிறதுனால அவர்களுடைய வாக்குறுதியிலிருந்து வெறுப்பேறி அந்த கட்சியிலிருந்து வெளியேற முடிவு செய்து விடுதலை சிறுத்தை கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அப்படி விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்ந்த உடனே அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டது. அது என்ன பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா, துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியில் ஆரம்ப கட்டத்திலிருந்து உழைத்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டதற்கு காரணம் ஒரு மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அரசியல் பின்புலமெல்லாம் கிடையாது, இவருடைய பொருளாதார பின்புலம். லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் தான் இவர். மிகப்பெரிய பொருளாதார பின்னணி உடையவர் அப்படிங்கிற காரணத்தினால விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பு வழங்கியிருந்தார். எதிர்காலத்தில் தன்னுடைய கட்சிக்கு பொருளாதார ரீதியாக இவர் உதவி செய்வார் அப்படிங்கிறதுனால அந்த பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு 2019 ஒரு 3 வருஷமாக விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்திருந்த பொழுது திருமாவளவன் அவர்கள் 3 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து தன்னுடைய கட்சிக்கோ தன்னுடைய ஜாதிக்காரங்களுக்கோ எந்த விதமான நன்மையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மூலமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலிருந்து திருமாவளவன் அவர்கள் வெளியேறும் நினைக்கிறாரு. அதற்காக ஆதவ் அர்ஜுனா அவர்களை பயன்படுத்தி கொண்டார். மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட பணியாக அந்த கட்சி எடுத்திருக்கிறது. அதை நன்கு தெரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி விடுதலை சிறுத்தை கட்சியை தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகி போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியின் சார்பாக ஆர்.எஸ். பாரதி மற்றும் இளங்கோ 2 பேரையும் கலந்துக்க வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போராட்டத்தை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான போராட்டத்தையே அப்படியே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆதரவு போராட்டமாக மாற்றிவிடுகிறார். அதன் காரணமாக தொல் திருமாவளவர்கள் உள்ள ஒரு கொதிப்பான நிலையில் இருக்காரு. அதே மாநாட்டிலேயே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய ஆதரவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையிலே பேசுகிறாரு. ஆர்.எஸ். பாரதியும் இளங்கோவையும் வைத்துக்கொண்டு பேசுகிறார். அப்படி மாநாடு முடிந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தலைமை மூலமாக திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும்னு முழுமையாக நீக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு உடன்படாத திருமாவளவன் அவர்கள் 6 மாதத்திற்கு கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நீக்கி வைக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு 2 மாதம் கழித்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அந்த இணைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்பாக தமிழகம் முழுக்க பேசப்பட்டிருக்கிறது. காரணம், அவருடைய அரசியல் பின்புலம் கிடையாது, அவருடைய பொருளாதார பின்புலம். மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் அவருக்கு இருக்கிறதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கிற ஒரு நடிகர், ஒரு கட்சியினுடைய தலைவராக விஜய் இருந்தாலும் தேர்தல் செலவு அப்படிங்கிறது பல மடங்கு அவருடைய சேமிப்பு பணத்தை செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு உறுதுணையாக மிகப்பெரிய பொருளாதார பின்புணையுடைய ஆதவ் அர்ஜுனா உதவி செய்வார். அப்படிங்கிறதுனால அவரை தன்னுடைய கட்சியில் இணைத்து கொண்டு மிகப்பெரிய பொறுப்பை வழங்கப் போகிறார் அப்படிங்கிறது உண்மை. 2026 தேர்தலுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு பயன்பட போகிறார். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக 2026 தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 3 கட்சிகளையும் இணைந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு உண்டான தேர்தல் வேலைகளை
இப்பொழுதே ஆதரவு அர்ஜுனா அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்காக விடுதலை சிறுத்தைகள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இதுதான் அப்படிங்கிறது முழுமையாக விழுகிறது. அடுத்ததாக ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தொல் திருமாவளவன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அதே போல ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வருகையை விஜய் அவர்கள் அவருடைய கட்சியில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ உடையவர் தான் விஜய் அவர்கள். ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் பேசுனதுலேருந்தே அவர் ஒரு ஸ்டாராக தமிழக மக்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு ஸ்டாராக வளர்ந்துட்டு இருக்க ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வளர்ச்சி தமிழக வெற்றி கழகத்தில் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரியல. அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அல்லது 2026 தேர்தலுக்குள்ளாவே ஆதவ அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகப் போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவருக்கு இருக்கிற பொருளாதார பின்பலத்தை வச்சு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான் மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.